நமது சங்கத்தின் முன்னாள் தலைவரும் கீழக்கரை நகரத்தின் காலியுமாகிய அல்ஹாஜ் ஏஎம்எம் காதர் பக்ஷ் ஹுசைன் சித்திகி அவர்கள், நமது சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நமது கல்லூரியின் செயலாளருமான அல்ஹாஜ் சையத் ஜாஃபர் காக்கா அவர்கள், இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளர் அருள்நெறிச்சுடர் பேராசிரியர் திருவை அப்துல் ரஹ்மான் அவர்கள், உணர்வாய் உன்னை நிகழ்ச்சி நடத்துனர் சகோதரர் தந்தை ஜலால் அவர்கள், நமது பாசத்திற்குரிய லியாக்கத் அலி காக்கா அவர்கள் ஆகியோர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐமான் தலைவர் சகோதரர் ஷாஹுல் ஹமீத் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய நிகழ்வின் முதலாவதாக கிராத் ஓதுவதற்காக ஹாஃபிஸ் முகமது இத்ரீஸ் பின் அப்துல் ஹமீத் அவர்களும் அதன் தமிழ் மொழியாக்கத்தை பேராசிரியர் அருள்நெறிச்சுடர் திருவை எம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வழங்குவார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. ما كان للمشركين أن يعمروا مساجد الله شاهدين على أنفسهم بالكفر أولئك حبطت أعمالهم وفي النار هم خالدون. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام كمن آمن بالله واليوم الآخر وجاهد في سبيل الله
بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله وأولئك هم الفائزون يبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فيها نعيم مقيم خالدين فيها أبدا إن الله عنده أجر عظيم يا أيها الذين آمنوا لا تتخذوا آباءكم وإخوانكم أولياء إن استحبوا الكفر على الإيمان ومن يتولهم منكم فأولئك هم الظالمون قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين صدق الله العظيم. இப்போது ஓதப்பட்ட திருக்குரான் வசனத்தின் தமிழாக்கத்தை தர இருக்கிறார்கள். 1983ஆம் ஆண்டு உலகில் முதலாவதாக தமிழிலே வெளியிடப்பட்ட ஒளிநாடாவின் வந்த அதே கம்பீர குரலுடன் திருவையம் அப்துல் ரஹ்மான் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்களின் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நீங்கள் இழப்பிற்கு அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விரும்புகிற வசிப்பிடங்களும் அல்லாஹுவை விட அவனது தூதரை விட அவன் பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமான ஆகிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள். குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று நபியே நீர் கூறுவீராக. அஸ்ஸலாமு அலைக்கும்.
அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு சரித்திர நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோமாக. இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்ததாக கவிதையை வழங்க வருகிறார்கள் அதிரை கவியன்பன் கலாம் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவை வணங்கிடவே சொல்லும் ஐமான், அதற்காக மார்க்க விழா நடத்தும் ஐமான், எல்லாரும் இணங்கிடவே சொல்லும் ஐமான், இதயங்கள் ஒன்றுபடச் செய்யும் ஐமான், எல்லார்க்கு வழங்கிடவே சொல்லும் ஐமான், ஈந்துவக்கும் ஜக்காத்தை வழங்கும் ஐமான், கல்லூரி திருச்சியிலே அமைத்த ஐமான், கல்லாமை இல்லாமை ஆக்கும் ஐமான், திருமறையின் மொழிபெயர்ப்பை தந்த ஐமான், சிறுவை என்னும் ஊரிலுள்ள அப்துர் ரஹ்மான், தரும் உரைகள் ஒளிப்பேழை தட்டில் கூறும், தரணி எங்கும் செவிப்பறையில் குர்ஆன் சேரும், ஒருவரையும் நிந்திக்கா பேச்சால் வெல்லும், ஒன்றுபட்ட சமுதாயம் காணச் சொல்லும், கருவருக்கும் துர்க்குணங்கள் காணாச் சங்கம், கற்றவரும் மற்றவரும் இணையும் அங்கம், ஒன்றுபடுவோம் என்றுதானே கூவும் கனிவு, ஒற்றை வரி கோரிக்கை வைத்த பணிவு, நன்று பெறுவோம் என்பதையும் சொல்லும் எண்ணம், நம்மவர்கள் வாக்குகளை சிதறா வண்ணம், வென்றிடுவோம் அரசியலில் இதனால் என்று வேண்டுகோளை முன்வைத்த ஐமான் அன்று, சென்ற ரமலான் இஃப்தாரில் தீர்ப்பை கண்டு சென்னை வரை எட்டியதால் மாற்றம் உண்டு, படியாதார் வேலையின்றி தவித்த நொந்த பணியாளர், படித்தோர்க்கும் வேலை தந்து முடிவாக கண்ணீரை துடைத்திட்ட சங்கம், முதலாக அமைந்திட்ட முஸ்லீம் அங்கம், நெடியதொரு பயணத்தின் நிழலின் வாசம், நிகழ்ந்துவிடும் விபத்துக்கும் உதவும் நேசம், விடியலாக வெளிச்சத்தை ஆங்க பார்த்தேன், வென்றிடுக என்று மனம் கூறும் வார்த்தை. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிகழ்ச்சியின் வரவேற்புரையாற்றுவதற்காக ஐமான் சங்கத்தின் செயலாளர் மௌலவி லால்பேட்டை ஏஎஸ் அப்துர் ரஹ்மான் ரப்பானி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அத்பாஇஹி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அருளாளன் அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உயிருக்கும் உயிரான, உயிரினும் மேலான நமது தலைவர் உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலம் பெருமானார் அவர்களுடைய வாழும் காலங்களில் தாங்களும் வாழும் பாக்கியம் பெற்ற உத்தம சஹாபாக்கள் மீதும் நமது பெருந்தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் கியாமத் நாள்கள் வரை வரக்கூடிய அனைத்து உலக முஸ்லீம்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிட வேண்டுமென்று பிரார்த்தித்தவனாக, ஐமான் சங்கத்தின் நிர்வாகக் குழுவில் அங்கம் பெற்றிருக்கின்ற ஒரு ஊழியனாக இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் வரவேற்பதற்கு முன்பாக இரண்டொரு வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சாதாரணமாக ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்று. அந்த பழமொழி எதற்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இந்த ஐமான் சங்கத்திற்கு நிரம்ப பொருந்தும். ஏனென்று சொன்னால், தங்கத்தால் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும், ஆனால் சங்கத்தால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். வாங்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஐமான் சங்கம் இந்த உலகத்தில் இருக்கும் காலங்களில் சமுதாயத்திற்கு தேவையான நன்மைகளை எவ்வாறு வழங்க வேண்டும்,
மக்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்றிக் கொண்டு தனது சேவையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் மார்க்க ரீதியிலான தனது பங்களிப்பையும் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை எண்ணும் பொழுது உண்மையிலேயே மெத்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எல்லா சங்கமும் உலக ஆதாயத்தை வைத்துதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஐமான் சங்கம் என்பது ஆகிரத்துடைய நன்மையை, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை முன்வைத்து கடந்த 34 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட இந்த ஐமான் சங்கம் அதனுடைய துவக்கம் முதல் இன்று வரை எந்தவித பரோடாபகாரங்களுக்கும் உட்படாமல் சேவை ஒன்றையே மனப்பான்மையாக கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் திருக்குர்ஆனை இந்த தமிழ் சமுதாயம் காதார கேட்க வேண்டும். அப்படி கேட்கக்கூடிய அந்த நிலையிலே தங்கள் உள்ளங்கள் கல்புகள் குளிர வேண்டும். அல்லாஹ்வினுடைய திருக்கலாம் ஷரீஃப் எல்லா நேரமும் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த திருக்குர்ஆனுடைய ஒளிநாடாவை வெளியிட்டது. அந்த ஒளிநாடாவை வெளியிட்ட பின்பு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில், ஏன் உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் அந்த குர்ஆன் ஒளிப்பேழை சென்றது. பல நேரங்களில் இன்றும் அல்லாஹ்வினுடைய பெருங்கருணையினால் ஒலித்தும் கொண்டிருக்கின்றது. ஒளிப்பேழையாக இருந்து பின்னர் குறுந்தகடாக சீடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையிலும் குர்ஆன் வந்து இன்று மிக நவீன காலயுகத்தில் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மொபைல், உடலிலே சட்டை போடாமல் கூட சிலர் இன்று வெளியில் செல்வார்கள். ஆனால் மொபைல் இல்லாமல் யாரும் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த மொபைலிலும் எந்த இடத்திலும் பயன்படுத்தி கொள்வதற்கு வசதியாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு, இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் சமூகத்திற்கு இந்த திருக்குர்ஆன் மொபைல் அப்ளிகேஷனை ஐமான் சங்கம் அர்ப்பணிக்க இருக்கின்றது. அப்படி இந்த அர்ப்பணிக்க இருக்கக்கூடிய இந்த இனிய நிகழ்வில் உங்களை எல்லாம் வரவேற்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை அவனுக்கு காணிக்கையாக்கி இந்த வாய்ப்பை வழங்கிய ஐமான் நிர்வாகத்திற்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி எனது வரவேற்பினுடைய உரைக்கு வருகின்றேன். ஐமான் சங்கத்தினுடைய மீலாதுன் நபி விழா, ஐமான் சங்கம் தமிழ் குர்ஆன் மொபைல் அப்ளிகேஷன் வெளியீட்டு விழா மற்றும் ஐமான் சங்கத்தினுடைய 34ஆம் ஆண்டு விழாவினுடைய நிகழ்ச்சியின் தலைவர் எங்கள் அன்பு தலைவர் மரியாதைக்குரிய அதிரை ஷாஹுல் ஹமீத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை திருக்குர்ஆனின் வசனங்களை தஜ்வீது முறைப்படி ஓதி துவக்கி வைத்த அன்பிற்கினிய அல் ஹாஃபிஸ் நாகூர் இத்ரீஸ் பின் அப்துல் ஹமீத் மரக்காயர் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் அறிமுக உரையாற்ற இருக்கின்ற ஐமான் சங்கத்தினுடைய செயல்திறன் மிக்க பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் காயல் எஸ்சி ஹமீத் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கும் விதமாக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஐமான் திருச்சி ஐமான் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய தலைவர் கனிமொழி கவிஞர் களமருதூர் அல்ஹாஜ் ஷம்சுத்தீன் ஹாஜியார் அவர்களையும், அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வர இருக்கின்ற சமுதாய புரவலர் அல்ஹாஜ் நோபல் மரைன் ஷாஹுல் ஹமீத் அவர்களையும்,
இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக ஐமானுடைய எந்த நிகழ்வு நடந்தாலும் எப்பொழுது நடந்தாலும் துபாயில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஈமான் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அமீர காயிதே மில்லத் பேரவையினுடைய அருமைக்குரிய தலைவர் அல்ஹாஜ் குத்தாலம் ஏ லியாக்கத் அலி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியை பற்றி குறிப்புரை வழங்க இருக்கின்ற ஐமான் திருச்சி ஐமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முன்னாள் செயலாளர் இன்றைய பொருளாளர் அன்பிற்கினிய கீழக்கரை சையது ஜாஃபர் ஆஜியார் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை வழங்க இருக்கின்ற உணர்வாய் உன்னை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் தஞ்சை ஜலால் அவர்களையும் மற்றும் நமது அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் கீர்த்திமிகு கீழக்கரையின் இஸ்லாமிய வரலாற்று தொடரோடு இணைந்திருக்கும் குடும்பத்தின் குலக்கொழுந்து ஐமான் சங்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த தலைவர் அல்ஹாஜ் காசி ஏஎம்எம் காதர் பக்ஷ் ஹுசைன் சித்திகி எம்ஏ அவர்களையும் எத்திசைக்கும் போற்றும் தித்திக்கும் திருமறையாம் அருள்முறை திருக்குர்ஆனின் மொழிபெயர்ப்பை தாய்மொழியாம் தமிழ்மொழியில் அழகுற தனது குரலை பதிய வைத்து கியாமத் நாள் வரை நன்மைகளை கொள்ளை கொள்ளும் பாக்கியம் பெற்றிட்ட குமரிமுனையின் முத்து மரியாதைக்குரிய அருள்நெறி கவிச்சுடர் புரொஃபஸர் திருவை எம் அப்துல் ரஹ்மான் எம்ஏ அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே நமது அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய கேஎம்சிசி கேரளா முஸ்லீம் கலாச்சார பேரவையினுடைய தலைவர் ஹசன் குட்டி மாஸ்டர் அவர்களையும் இன்னும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தர இருக்கின்ற இந்தியன் இஸ்லாமிக் சென்டருடைய தலைவர் பாபா ஹாஜ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற ஐமான் சங்கத்தின் தகுதிமிக்க பொருளாளர் கீழக்கரை ஹெச்எம்எம் முகமது ஜமாலுத்தீன் அவர்களையும் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று தங்களுடைய சொந்த அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் அன்பர்கள், ஊர் ஜமாத்தினுடைய பிரதிநிதிகள், பல்வேறு சங்கங்களினுடைய நிர்வாகிகள், அமீரகத்திலே பத்திரிகை துறைகளை மிக சிறப்பாக தடம் பதித்து தமிழகம் மட்டுமல்ல உலகளாவிய அளவிலே தன்னுடைய பெயரை பதிய வைத்திருக்கின்ற ஊடகத்துறையினுடைய சகாப்தம், அமீரகத்தின் சகாப்தம் அன்பிற்கினிய அண்ணன் முதுவை ஹிதாயத் அவர்களையும், அதேபோல் அபுதாபியினுடைய பத்திரிகையாளராக தமிழகத்தின் தொலைக்காட்சி சேனல்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வீக்களத்தூர் கமால் பாஷா அவர்களையும், அமீரக காயிதே மில்லத் பேரவையினுடைய ஊடகத்துறை ஒருங்கிணைப்பாளர் கும்பகோணம் சாதிக் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக துபாயிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஈமான் அமைப்பின் துணை பொதுச் செயலாளர், அமீரக காயிதே மில்லத் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் ஏ முகமது தாகா அவர்களையும் மற்றும் சென்னை இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூலினுடைய நிர்வாகி, அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி வரை இதில் பங்கு கொள்ள வர இருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு பெருமளவில் வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களையும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஐமான் சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்று அமர்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியின் அறிமுக உரை ஆற்றுவதற்காக ஐமான் சங்க பொதுச் செயலாளர் காயல் எஸ்எஸ்சி ஹமீத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். புகழனைத்தும் உலகை படைத்து பரிபாலனம் செய்யும்
எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய புனித குடும்பத்தினர் அவர்களை பின்துயர்ந்த சஹாபாக்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அருமையான பேச்சாளர்கள் பேச இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய நேரத்தை அதிகமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எனினும் நிர்வாகி என்ற முறையில் இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் எவ்வளவு அர்த்தம் மிக்கவை, ஐமான் சங்கத்தின் பின்னால் ஒரு சரித்திரம் இருக்கின்றது என்பதை மேடையில் உள்ள பெரியோர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது உறுப்பினர் சகோதர சகோதரிகள் அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக ஒரு சில நிமிடங்கள் மட்டும் உங்கள் முன்னால் நான் பேச இருக்கின்றேன். இன்றைக்கெலாம் நியூஸை ஓப்பன் பண்ணால், டிவியை ஓப்பன் பண்ணால், இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணால் கூட்டணி பற்றி பேசுகிறாங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனையோ கூட்டணிகள், ஏன் தமிழகத்திலே எத்தனையோ கூட்டணிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோட யார் சேர்ந்தால் அது வெற்றி கூட்டணி ஆகும், அந்த கூட்டணி எத்தனை காலத்துக்கு நிலைக்கு, எல்லாத்துக்கும் தெரியும் எத்தனை காலத்துக்கு நிலைக்குன்னு. தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடும். லட்சிய கூட்டணி, கொள்கை கூட்டணி, எல்லா கூட்டணியும் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஐமான் சங்கம் 1983 அர்த்தமுள்ள ஒரு கூட்டணி அமைச்சது. குரானை ஓதுனா அர்த்தம் தெரியாமல் ஓதுனால ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை காக்கா? 10 நன்மையா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்றாங்க திருக்குரானை ஓதுனா. அப்படிப்பட்ட திருக்குரானை இறைவனால் உலக மாந்தர்கள் முழுவதற்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீனாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறக்கப்பட்ட இந்த வேதத்தை டெக்னாலஜி ரொம்ப குறைஞ்சிட்டு இருந்த அந்த காலத்தில் 1983 ஒளிநாடாவில் ஏற்றி உலகம் முழுவதும் பரவச் செய்த கூட்டணி. அன்பு இளைஞர்களே, இந்த மேடையில் இந்த அவையில் வீற்றிருக்கும் அன்பு இளைஞர்களே, அப்படிப்பட்ட அருமையான ஒரு கூட்டணி அமைச்ச கூட்டணி இதோ மேடையில் உட்காந்துட்ருக்காங்க. ஐமானின் நிர்வாகிகள் அதற்கு குரல் கொடுத்த இந்த கம்பீர குரலை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த கம்பீர குரல் இன்றைக்கி மறுபடியும் அந்த டெக்னாலஜி இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால அதில் மொபைல் சாஃப்ட்வேரில் ஏற்றி மறுபடியும் நம்மளுடைய குரான் பரவலாக்க பணியை ஐமான் சங்கம் முன்னெடுத்து செல்ல இருக்கின்றது. மீண்டும் அந்த கூட்டணி தொடர்கின்றது. நமது சங்கம் வேலை வாய்ப்புகளிலும் பள்ளி கல்லூரி சேவைகளிலும் தொடர்ந்து சேவையாற்றி கொண்டு வரும். எங்களோடு நீங்களும் சேர்ந்து வர வேண்டும் இந்த பயணத்தில் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து பெரியோர்களுக்கு நேரம் அதிகம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் சகோதரர் நோபல் மரைன் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய மேலாண்மை இயக்குனர் அல்ஹாஜ் ஷாஹுல் ஹமீத் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். இத்துடன் சென்னை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய நிர்வாகத்தினர் சகோதரர் யூனுஸ் அவர்களையும் சகோதரர் நய்யார் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக உணர்வாய் உன்னை என்ற ஆளுமைத்திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியையும் நடத்தி கொண்டு திருக்குரான் பயிற்சி முகாம்களையும் சிறப்பாக நடத்தி வரும் சகோதரர் தஞ்சை ஜலாலுத்தீன் அவர்கள் நம்மிடையே 10 நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العليم. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவன் பெயர் கூறி இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய துணைமார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலக நாள் வரை வரக்கூடிய அத்தனை முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஒரு அருமையான மாலை பொழுதில்
நம்மை அனைவரையும் இங்கே அமர வைத்து நல்ல உரைகளை கேட்டு அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற அச்சத்துடனும் ஆர்வத்துடனும் வந்து அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீது நிலவட்டுமாக ஆமீன் சும்மா ஆமீன். சகோதர சகோதரிகளுக்கும் பெருந்தகைகளுக்கும் என்னுடைய சலாத்தினை மீண்டும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதுன் நபி விழாவை காலம் தாழ்த்தினாலும் நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துடன் நடத்தி கொண்டிருக்கும் ஐமானை நான் வரவேற்கிறேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் கிராத்தில் சகோதரர் இத்ரீஸ் ஓதினார்களே, அல்லாஹ்வுடைய கலாம், உங்களுடைய தந்தைமார்களும் தாய்மார்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய மனைமார்களும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட அதிகமாக நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் காத்திருங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை கூறக்கூடிய ஒரு வசனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும், எல்லாரையும் விட மேலாக. சுப்ஹானல்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், ஏன் நேசிக்கக்கூடாது? எப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ்! சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்துக்காக மறுமை நாளில் வரும்பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆனிலே 14வது அத்தியாயம் 36வது வசனத்தில், இறைவனே, நிச்சயமாக இந்த சிலைகள் மக்கள் அநேகரை வழிகெடுத்து விட்டன. எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னைச் சேர்ந்தவர் ஆவார். எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ என்னை சேர்ந்தவர் அல்ல. என்றாலும் நிச்சயமாக நீ மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறாய் என்று இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. 14வது அத்தியாயம் 36வது வசனம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள் 5வது அத்தியாயம் 118வது வசனத்தில், இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீதான் மிகைத்தோனாகவும் ஞானமிக்கோனாகவும் இருக்கிறாய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அழுதது எது, அதிகமாக அழுதது எது அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு இந்த 2 வசனங்களை சொல்லி, இந்த வசனங்களை ஓதும் பொழுது அதிகமாக ஒரு இரவில் அழுகிறார்கள், நிறுத்தலை, தேம்பி தேம்பி அழும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா அனுப்பி என்ன விஷயம் என்று கேட்கிறான். எதனால் அழுகிறாங்கன்னு கேட்டு அவனுக்கு தெரியும், அவனுக்கு இருந்தாலும் அந்த ஒரு நடைமுறைக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கும்போது, அல்லாஹு அக்பர், இப்ராஹிம் நபி நீ மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது நீ மன்னிக்கக்கூடியவன், அவன் தண்டிக்கிறான் தான் நீ தண்டிச்சுக்கலாம், அதனால் நீ மன்னிக்கிறான் தான் நீ தான் மன்னிக்கக்கூடியவன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அவங்க தவறு செஞ்சுனா தண்டிக்கலாம், நீ தண்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னுடைய உம்மத்து, என்னுடைய உம்மத்து, என்னுடைய உம்மத்து. அல்லாஹ் அக்பர். அந்த ஒரு பெர்சன்டேஜ் கூட அந்த வாய்ப்பு கொடுக்காம உம்மத்து உம்மத்து உம்மத்துன்னு சொல்லோன்னே மறுபடி போகிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ், அவங்களுடைய உம்மத்துக்காக அழுகுறாங்க, அவங்களுக்கு நன்மாரையை சொல்லுங்கள், அவங்களுடைய உம்மத்துக்கு பாதுகாவல் இருக்குன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்போ எப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருவாய், அவங்களோட உயிர் போகிற நேரத்தில், அந்த சமயத்தில் சத்தம் கேட்கும் போது ஊசிக்கும் பி சலாத்தி, அவர்களுக்கு தொழுகையை சொல்லுங்கள், அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. சத்தம் அதிகமாக இருக்கும், கிட்ட போகும்போது அந்த ஈன சுரத்தில் கடைசியாக போகிற சமயத்தில் அதாவது காது கொடுத்து கேட்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. காது கொடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. அந்த ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடாதா? மறுமையில் எல்லா நபிமார்களும் நிற்கும் போது ஒவ்வொரு மனிதரும் ஓடி ஓடி போய் கேட்குறாங்க, யாதமே, என்னுடைய அப்பாவே, யா நஃப்சி யா நஃப்சி, யா நூஹே யா நஃப்சி யா நஃப்சி, யா இப்ராஹிமே யா நஃப்சி யா நஃப்சி. யார் இப்ராஹிம்?
யா நஃப்சி என்றும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அல்லாஹ் கோபமாக இருக்கிறான். அவனை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது. நான் 3 பொய் சொல்லியிருக்கிறேன். எண்ணி இருக்காங்க. என்னென்ன பொய்? அந்த கோயிலில் சிலையை உடைக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா, அது பொய்ன்னு நம்பியிருக்காங்க. அந்த சிலையை உடைச்சதுக்கு பிறகு யார் உடைச்சதுன்னு கேட்கும்போது நான் உடைக்கல, வேணா அந்த பெரிய சிலையிட்ட கேளுனாங்களா, அதை பொய்ன்னு நம்பியிருக்காங்க. மனைவிய சகோதரின் அந்த அரசனுக்கு எதுக்க சொன்னாங்களா, அதை பொய்ன்னு நம்பியிருக்காங்க. அந்த 3 பொய்யை நம்பிக்கிட்டு மறுமை நாளில் யா நப்சி அல்லாவை பார்க்க நான் பயப்படுகிறேன். யாரு? அல்லாவுடைய தோழன். பயப்படுறேன், நீங்கள் அந்த நபிட்ட போங்க, இந்த நபிட்ட போங்க, எல்லாரும் யா நப்சின்னு சொல்லும் போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி ஏன் விரும்பக்கூடாது? அல்லாஹு அக்பர். அப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் இந்த உம்மத்துக்காக ஒரு சமயத்திலையும் அவங்களுடைய எல்லா செயல்பாடு ஏன் தொலை சொன்னாங்க? தொழுகை உங்களுக்கு சொர்க்கத்துக்கு திறவுகோல். அந்த தொழுகையை விட்டுறக்கூடாது. இந்த சக்கராத்து ஹாலில் உங்களுடைய அரை பேரிச்சம் பழத்தையாவது எடுத்து கொடுத்து நீங்கள் உங்கள் சொர்க்கத்தை, யா ஃபாத்திமாவே உங்களுக்காக நான் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ் அக்பர். நீங்கள் தேடிக்கிங்க, உங்களுடைய சொர்க்கத்தை தேடிக்கிங்க, தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். எந்த சமயத்தில் யா உம்மத்தி இந்த உம்மத்துகள் எப்போ எல்லா சமயத்துலையும் அவர்களுடைய நல்ல நிலைமையில் போகணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி துடிச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். நமக்கெல்லாம் கற்பனை வளம் ஜாஸ்தி. இந்த 50,000 வருடங்கள் நிற்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு பெரிய வாளி நிறைய தண்ணி அள்ளி, ஐஸ் தண்ணி அள்ளி மேலே ஊற்றுனா அப்படிங்கும்போது சில்லுன்னு இருக்கு. ஒரு நல்ல 12 மாடி கட்டடத்துலேருந்து கீழே விழுந்ததில்லை, நம்ம அனுபவம் கிடையாது. காலெல்லாம் ஜிவ்வுன்னு இழுக்குது. ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தா, இந்த சமயத்தில் ஒரு பெரிய தலைவருக்கு முன்னாடி நான் நின்னா, ஒவ்வொரு சமயத்துலையும் நம்ம கற்பனை பண்ண முடியுது. எவ்வளவு அல்லாஹ் தஆலா இந்த மூளையை படைச்சு வச்சிருக்காங்க, கற்பனைக்கு எந்த அளவுக்கு முடியுது நமக்கு பாருங்க. நம்ம ஐஸை 0 டிகிரி ஐஸ் எல்லாம் பார்த்ததில்லை. ஐஸ் மலையில் போய் நின்னாக்கும் போது குளிருது. அப்போ எல்லாருக்கும் கற்பனை வளம் இருக்கு. அந்த மறுமை நாளில் இந்த கற்பனை வளத்தோட ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேட்டுங்க. அந்த மறுமை நாளில் இப்பேற்பட்ட ஹபீபே கரீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட போய் சொல்ல போகிறாங்க. குர்ஆனில் 25வது அத்தியாயம் 30வது வசனத்தில் வகால ரசூல் சொல்கிறாங்க, யா ரப்பி என்னுடைய ரப்பே, இன்ன கௌமி என்னுடைய கௌமிகள் என்னுடைய சமூகத்தார், இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா என்னுடைய சமூகத்தார் என்னுடைய உம்மத்துகள், யா உம்மத்தி அவங்க ஒவ்வொருத்தரையும் துடிச்ச அந்த உம்மத்துகள் இந்த குர்ஆனை விட்டு விலகி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அது கம்ப்ளைண்ட். ஒரே ஆள் நமக்கு, ஒரே ஆறுதல் நமக்கு. அந்த 50,000 வருடங்கள் நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரே ஆளாக யா உம்மத்தி இந்த உம்மத்துக்காக உயிரை விடக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல போகிறார்கள், இந்த மனிதர்கள் இந்த குர்ஆனை விட்டு விலகி விட்டார்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம இருப்போமா, நம்ம இருக்க மாட்டோமா? இந்த இவ்வளோ அழகான அந்த சகோதரன் இத்ரீஸ் பார்க்குறதுக்கே தேஜஸை பாருங்க. அந்த சின்ன பையன் முகத்தில் அந்த ஓதுனார் ஏதாவது புரிஞ்சுதா? மறுபடியும் எப்போ அவங்க அப்துல் ரஹ்மான் சாஹிப் வருவாங்க, எப்போ தமிழில் சொல்லுவாங்கன்னு இதுன்னு தெரியாது. சிங்கத்துக்கு பேர் சிங்கத்துக்கு தெரியாது இல்லை. ரோஜா, அழகான ரோஜாக்கு பேர் ரோஜாக்கு தெரியாது. நாம தான் பேர் வச்சோம். நமக்கு தான் அனைத்து ஆற்றலும் இருக்குது. சிங்கத்துக்கு பேர், புலிக்கு பேர் வச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு சீராட்டி பாராட்ட முடியுமா? கிட்ட போக முடியாது. கூண்டுக்குள்ள வச்சு தான் பார்ப்போம். அந்த ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்கிற நாம், எல்லாத்துக்கும் அவ்வளோ ஆற்றல் உள்ள நாம் ஒன்றுக்கு தான் எதுக்கு பேர் வச்சோன்னு தெரியாமல் வச்சுருக்கிறோம். குர்ஆன்னா என்ன? அடிக்கடி படிக்கக்கூடியது. இக்ரா, அடிக்கடி படிக்கக்கூடியதுங்கிறது அந்த குர்ஆனுங்கிறதுனால அதுக்கு அர்த்தம் தெரியாமலே வச்சுருக்கிறோம். இது ஒன்று தான் அர்த்தம் தெரியாமல் வச்ச பேர். அது அதிகமான மக்களால் படிக்கக்கூடிய ஒரு வேதமாக இந்த குர்ஆன் இருக்கு. அதிகமான மக்களால் புரியாமல் படிக்கக்கூடிய வேதமாக இந்த குர்ஆன் இருக்கு. நாம் அதுக்கு அந்த மதிப்பை கொடுத்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாமை ஒவ்வொரு தடவையும் நம்ம பேசக்கூடிய விதத்தை புரியாமலே நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட்டுக்கு நாம் இருக்க மாட்டோமா? எந்த விஷயத்தை நம்ம புரியாமல் பேசிட்டு இருக்கோம்? எத்தனை விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை வால்யூமாக புத்தகங்களை படிக்கிறோம்? ஒரே ஒரு புத்தகம்
ஒரு 600 பக்கத்துக்கு ஒரு 78,000 டோட்டல் வார்த்தைகள் உள்ள அந்த குரானை படிப்பதற்கு எத்தனை வருஷங்களாக அதை படிப்போமா, புரியுவோமா, அதன் கிட்டே நெருங்க முடியாமல் ஏன் தவிக்கிறோம்? ஏன் அதனை நெருங்க முடியவில்லை? ஏன் அதனிடம் விலகி வருகிறோம்? அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த சொல்கிறாங்களே, இந்த மக்கள் இந்த குரானை விட்டு விலகி விட்டார்கள், இந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்க போகிறோமா? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். மறுமையில் அந்த சிபார்சு செய்யக்கூடிய, நமக்காக இவ்வளவு உயிரை கொடுக்கக்கூடிய அந்த ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாணவனாக நாம் இருந்தால் இந்த நிமிஷத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் குரானை படிப்போம். அப்போ அல்லாஹ் சொல்றா, வலகத் யஸ்ஸர்னல் குரான் லிذிக்ர், படிப்பதற்கு, உங்களை புரிந்து கொள்வதற்காக இந்த குரானை எளிமையாக்கி விட்டோம்னு 1 இல்லை 2 தடவை 4 தடவைக்கு மேலே அந்த வசனத்திலே சொல்கிறான், அந்த சூறாவிலேயே. இவ்வளவு எளிதாகி வைக்கக்கூடிய இந்த சூறாவை, இந்த குரானை நாம் இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் காலம் கடத்த முடியாது. இனிமேக்கு மதரசாக்கு போக முடியாது. இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன வந்துருச்சு, எல்லா இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் வந்துருச்சு, இந்த மொபைல்லையும் வந்துட போகுது. எவ்வளவு சீக்கிரம் இந்த குரானை பரிந்து கொள்ள முடியுமோ, எவ்வளவு சீக்கிரம் இந்த குரானை அணுக முடியுமோ, எப்போ முடியும் நமக்கு? எப்போ நம்முடைய கியாமத் நாள்? 50,000 வருடங்கள் கழிச்சு கிடையாது. என்னைக்கு நம்ம மௌத்தோ அன்னைக்கு நம்ம கியாமத் நாள். அந்த கியாமத் நாள் வரக்குள்ள அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை புரிந்து கொள்வோம். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக அந்த சிபார்சை செய்யக்கூடிய அந்த தன்மையில் நாம் இருப்போம். அந்த மாதிரி இடம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இது எளிமையானது, எளிதானது என்று புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த குரானை நெருங்குவோம். இனிமேலும் காலந்தரத்துக்கு நமக்கு நேரம் இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, எவ்வளவு வாய்ப்பு கிடைக்க முடியுமோ, இந்த அபுதாபியில் 1 வருடமாக சகோதரர் ஜாஃபரிடம் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு கிளாஸ் வைப்போம்னு சொல்லிட்டு முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னா எல்லாம் சிரிப்பாங்க, இங்கிலீஷ் தெரியலைன்னா யாரும் சிரிப்பாங்க, அரபி தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் இந்த குரானை எளிதாக்கி வச்சிருக்கிறான். அந்த குரானை பிடிக்கிறது நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னா, இந்த 1 வருடமாக எவ்வளவு செஞ்சு ஒரு ஏற்பாடை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாய சங்கிலி ஒரு விலங்கு நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்க, அதை உடைத்தெறிவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த குரானை நெருங்குவோம். இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இதுதான் மதரசா, இதுதான் ஊர், இதுதான் எல்லாமே நமக்கு. இந்த ஊரில் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு சீக்கிரம் இந்த குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய வெக்கமே பட வேணாம். மறுமையில் போயிட்டு அங்கே